ஆண்டின் பொதுக்காலம் 34வது வாரம் வெள்ளிக்கிழமை. நற்செய்தி பகுதி லூக்கா பிரிவு 21, அருள்வாக்குகள் 29-38 வரை. இஸ்ரேல் நாட்டில் உள்ள அத்திமரம் வருடத்திற்கு 2 முறை காய் காய்க்கும். 1 இலையுதிர் காலத்தின் போது, 2 பாஸ்கா காலத்தின் போது. இயேசு பாஸ்கா விழாவிற்காக எருசலேம் வந்திருக்கின்ற வேளை. இயற்கையின் சுழற்சியை வைத்து அத்திமரத்தின் வழியாக நமக்கு இயேசு ஆன்மீக பாடம் புகட்டுகின்றார். 1 எதிர்பார்த்திருத்தல், எக்ஸ்பெக்டேஷன். அத்திமரத்தின் காய்கள் கனியப் போகின்ற காலத்தை தான் அத்திமரத்தின் துளிர்விடும் புதிய இலைகள் அறிவிக்கின்றன. முதலில் இயேசு இந்த அறிகுறிகளை கண்ணால் பாருங்கள், பிறகு எதிர்பாருங்கள். எதிர்பார்த்து இருப்பது என்பது நாம் எப்போதும் தயார் நிலையில் நம் ஆன்மாவை வைத்துக் கொள்வதையும் குறிக்கும். எதிர்பார்த்து இருப்பது என்பது ஆன்மீக விழிப்புணர்வோடு இருப்பதையும் குறிக்கும். அத்திமரத்தின் அறிகுறிகளை அறிந்திருக்கும் நாம் காலத்தின் அறிகுறிகளையும் அறிந்திருக்க வேண்டும். அத்திமரத்தின் காய்கள் கனிவது மானிட மகனின் 2ஆம் வருகையும் உலக முடிவையும் இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டதையும் குறிக்கிறது என்பதை உணர வேண்டும். கிறிஸ்தவர்களாகிய நாம் காலத்தின் அறிகுறிகளை அறிந்து எது நிலையானது எது நிலையற்றது என்பதையும் இறையாட்சியின் உண்மை மதிப்பீடுகளை விழிப்புடன் இருந்து கடைபிடிக்க வேண்டும். கிறிஸ்தவன் எந்த சூழ்நிலையிலும் நிலையான சூழ்நிலைகளில் வாழ்கிறோம் என்று ஏமாறக்கூடாது. நம் வாழ்வின் நிரந்தர நிலையே எதிர்பார்த்து கொண்டே இருப்பதுதான், தயார் நிலையில் இருப்பதுதான், விழிப்புணர்வோடு இருப்பதுதான். அத்திமரம் கற்றுத்தருகின்ற மற்றொரு பாடம் உய்த்துணர்தல், டிசர்ன்மென்ட். கடவுளுடைய விருப்பத்தை நாம் உய்த்துணர வேண்டும். கடவுளுடைய விருப்பத்தை நாம் உய்த்துணர வேண்டும். உலகம் எப்போது முடியும்? மானிட மகன் வருகை எப்போது வரும்? நம்முடைய மரணம் எப்போது வரும் என்று தெரியாது. ஆனால் அதுவரை கடவுளுடைய விருப்பத்தை துய்த்துணர்ந்து அதனை வாழ வேண்டும். எப்படி துய்த்துணர்வது? இன்றைய நற்செய்தியினுடைய 33வது வசனம் சொல்லுகிறது, விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா. எனவே இறைவார்த்தையின் ஒளியிலும் காலத்தின் அறிகுறிகளை உய்த்துணர்ந்தும் நாம் எப்போதும் கடவுளுடைய விருப்பத்தை செய்து கொண்டே செல்ல வேண்டும். 3வது, நாம் ஜெபத்தில் இருக்க வேண்டும். ஏனென்றால் 34வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் உள்ளங்கள் குடிவெறியாலும் களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலைகளாலும் மந்தம் அடையாதவாறும் அந்நாள் திடீரென வந்து ஒரு கண்ணியைப் போல உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று சொல்லுகிறது. எனவே அந்த நாள் எப்போது வரும் என்பது தெரியாது. அதுவரை நாம் விழித்திருந்து ஜெபிப்போம். ஜெபம் நமக்கு ஆன்மீக விழிப்புணர்வை தரும். ஆமேன்.